இதில் இன்றைக்கி கசப்பே இல்லாத பாவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறேன் அக்காவும் பாருங்கள். ஒரு சட்டியில் ஒரு குழிக்கரண்டி ஆயில் விட்டுருக்குறேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் பாவக்காய் வந்து 3 பெரிய பாவக்காய், அந்த மீடியம் சைஸ் பாவக்காய் 3. சால்ட் வந்து மீடியம் ஸ்பூனில் அரை ஸ்பூன் போடுறோம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு இது எண்ணெயில் தான்ப்பா வேகணும். இந்த பாவக்காய் தண்ணி ஊற்றக்கூடாது, வேக வைக்கக்கூடாது. கசப்பே இல்லாமல் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு கர்ட் ரைஸு, கர்ட் ரைஸு, நம்ம வெறும் பருப்பு குழம்பு, கிள்ளி மிளகாய் சாம்பார் சொல்லுவோம்ல, அந்த பருப்பு குழம்பு, கர்ட் ரைஸு ரொம்ப சூப்பராக இருக்கும். பழைய சோறுக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் அப்படியே எண்ணெயிலே வேகணும். மூடி வைக்காதீங்க. அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ரொம்ப சிம்மில் வச்சுட்டு கிளறி விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பாதியளவு வெந்துருச்சுப்பா பாவக்காய். இன்னும் நல்லா சுருளாக வதங்கணும். பாதியளவு வெந்திருக்கு பாருங்கள், நிறம் மாறி இருக்குது. இன்னும் வதக்கிக்கிட்டே தான் இருக்கணும். சிம்மிலே போட்டுருங்க, அது பாட்டும் வதங்கிட்டுருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம காரம் போட்டுக்கலாம். இது பாவக்காய் வெந்துருச்சாலும் பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள், அப்படி கட் பண்ணால் அந்த கட் ஆகுது பாருங்கள். பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன். இந்த பாவக்காய் கட் ஆகணும், ஆனால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். நிறம் மாறி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காரம் போட்டுக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு கம்மியாக காரம் வேணால் கம்மியாக போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் ஃபுல்லாக அக்கா மிளகாத்தூள் போடுறேன். இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இன்றைக்கி மோர் குழம்புக்கு கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அக்கா கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ சால்ட்டு கொஞ்சம் அப்போ அரை ஸ்பூன் தான் போட்டோம், பத்தாது. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் போடணும். போட்டு நம்ம இன்னும் பரட்டி விட்டுட்டே இருக்கணும். ரொம்ப சிம்மில் வச்சிடணும். பாவக்காய்க்கு எப்போவுமே காரமும் உப்பும் கொஞ்சம் கூடவே போடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா அந்த கசப்பு கொஞ்சம் எடுபடாமல் இருக்கும். கசப்பு வந்து தெரியாது. காரம் உப்பு கொஞ்சம் கூடவே போட்டிங்கன்னா இன்னும் ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகும்போது தான் மொறுமொறுப்பு வரும். இன்னும் ஃப்ரை பண்ணிட்டே இருக்கலாம். சிம்மில் வச்சுருங்க. அவ்வளோதான், கசப்பே இல்லாத பாவக்காய் ஃப்ரை ரெடி. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போயே சாப்பிடணும் போல் இருக்குது. கர்ட் ரைஸ்க்கு, பழைய சோறுக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கிள்ளி மிளகாய் சாம்பார் அதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ப்ரௌனிஸாக வந்துருச்சு. அந்த ஆனியன் இதுவும் சேர்ந்து மொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி செய்யுங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ அக்கா ரதியக்கா அடுப்பில் எப்படி சொல்லி கொடுத்தாலும் இதே மாதிரியே நீங்கள் பண்ணி பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குது சொல்லுங்கள். இந்த பாவக்காய் கசப்பே இல்லாமல் ரொம்ப 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 டேஸ்ட்டாக மொறுன்னு இருக்கும். செஞ்சு பாருங்கள். பாவக்காய் சாப்பிடாத பசங்களுக்கு நம்ம வந்து இது பாவக்காய் வந்து செஞ்சு கொடுத்து பார்த்ததுக்கப்புறம் அவங்க இதே உங்களுக்கு ஃப்ரை பண்ணி கேட்பாங்க. நம்ம அழகாக வீக்லி 2 டேஸ் கண்டிப்பாக செய்யலாம். பாவக்காய் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. வீட்டில் இருக்க பெரியவங்களும் பாவக்காய் வேணான்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அடுத்து பாவக்காய் பண்ண சொல்லிகிட்டே இருப்பாங்க. தேங்க்யூ.